நேருக்கு நேர் எபிசோட் 4ல பார்ட் 2 இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோடில் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள். சாரி இந்த வீடியோ போட நான் ரொம்பவே லேட் பண்ணிட்டேன். இப்போ வாங்க நம்ம சீரீஸ்குள்ளே போயிடலாம். பார்ட் 2ஓட ஸ்டார்டிங்லேயும் நம்ம பேட் பையன் பிரேம்காண்டி ஃப்ரைட் சிக்கன் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கான். ஏன்னா வந்து எதுவுமே சாப்பிடாம அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான் இல்லையா. ஸோ பையன் பசியில் இருப்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நம்ம பேட் வந்து பிரேம்காண்டி ஃப்ரைட் சிக்கன் இதெல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இந்த உனக்காண்டி ஃப்ரைட் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான். ஆனால் நம்ம பிரேம் பையன் இருந்துட்டு இல்லை எனக்கு வேணாம் நீயே வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூம் டோரை நாக் பண்ண போகிறான். அப்போ அவனோட கை வந்து ரொம்பவே வலிக்குது. ஏன்னா இவனோட ஷோல்டரில் தான் இன்ஜுரி ஆயிருக்கு இல்லையா. ஸோ ரொம்பவே வலிக்குது. இதை நம்ம பேட் பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் இவன் இருந்துட்டு பதில் சொல்லாமல் உன்னோட வேலையை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக சொல்கிறான். அதுக்கு நம்ம பேட்டும் இருந்துட்டு இங்கே பாரு நான் உங்ககிட்ட நைஸாக தானே கேட்குறேன், நீ ஏன் என்கிட்ட இவ்வளோ ஹாஷாக சொல்கிற, என்னாச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட கேட்க பிரேமும் இருந்துட்டு அது அது வந்து நான் ரக்பி ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோட ஷோல்டரில் அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம பிரேமு. பேட்டும் இருந்துட்டு சரி ஓகே ஆயில்மெண்ட் ஏதாவது போட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு இல்லை நான் இன்னும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பேட்டும் இருந்துட்டு சரி ஓகே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமில் இருந்து ஆயில்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம பிரேம்க்கு போட்டு விட ட்ரை பண்ணுறான். நம்ம பிரேம் பையன் இருந்துட்டு இல்லை வேணாம் நானே போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம பேட்டை இருந்துட்டு எல்லாம் உன்னால் தனியாலாம் ஆயில்மெண்ட் போட முடியாது, நானே உனக்கு ஆயில்மெண்ட்லாம் போட்டு விட்றேன், சும்மா ஸ்லீவாக ரோல் பண்ணி காட்டு அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல அவனும் தயங்கிட்டேவும் அப்படியே டிஷர்ட்டை சும்மா தூக்கி காமிக்கிறான். அவனுக்கு ரொம்ப பயங்கரமாக இன்ஜுரி ஆயிருக்கு பாவம், அப்படியே ரத்த கட்டிச்சு போல். இதை வந்து பேட் பார்க்குறான். பேட் பார்த்துட்டு என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஆயில்மெண்ட் அப்படியே போட்டு விட்டுட்டே இருக்கான். இவன் இப்படி பார்த்து பார்த்து ஆயில்மெண்ட் போட்டு விடுறது நம்ம பிரேமுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம பிரேம் பையன் லைட்டாக நம்ம பேட்டை பார்த்து சிரிக்கிறான். நம்ம பேட்டை இருந்துட்டு ஏன்டா இப்படி பண்ணி வச்ச, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடக்கூடாதா, இன்னும் 2 டேஸில் நம்மளுக்கு மேட்ச் இருக்குது அதுங்களும் இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல அதுக்கு பிரேம் இருந்துட்டு ஏன்டா இதுவும் உனக்கு நல்லது தானே, நான் எல்லாமே ஈஸியாக நீ இதில் ஜெயிச்சிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்ல பேட் இருந்துட்டு நீ இல்லாமல் அது வந்து ஒரு மேட்சாகவே இருக்காது, அது ஃபன்னாகவே இருக்காது, சீக்கிரமாக நீ சரியாகி வந்துரு அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்லிட்டு ஆயில்மெண்ட் இதெல்லாமே போட்டு விடுறான். போட்டு விடுற சாக்கில் அந்த புண்ணையும் நைஸாக அமுக்கியும் விட்டுறான். நம்ம பிரேம் இருந்துட்டு டேய் ஏன்டா இப்படி அமுக்குற, வலிக்குதுடா கொஞ்சம் மெதுவாக தேய் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்லிட்டு அவனையே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ நம்ம பேட் பையனும் பிரேமையே பார்த்துட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் 2 பேர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம பிரேம் இருந்துட்டு டக்குன்ட்டு ஸ்லீவ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு சரி ஓகே எல்லாமே சரியாயிடுச்சு இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், நீ இங்கேருந்து கிளம்பி போ அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்ல பேட் இருந்துட்டு நீ இங்கே பார்த்தியா உன்னோட வேலை முடிஞ்ச உடனேவும் என்னை இங்கேருந்து துரத்தி விடுறல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் பேட்டு. அதுக்கு பிரேமும் இருந்துட்டு ஆமாம் முதல்ல இங்கேருந்து கிளம்பி போய் தொலைடா அப்படிங்கிற மாதிரி பிரேமும் சொல்ல பேட்டு இருந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் கடுப்பாது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சரி ஓகே உங்ககிட்ட மேக்கப் ரிமூவர் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். பிரேம் இருந்துட்டு அதை ஏன்டா என்கிட்ட கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பேட் இருந்துட்டு இன்றைக்கி நான் ஃபோட்டோ ஷூட் போயிருந்தேன்டா அதனால தான்டா கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பிரேம் இருந்துட்டு இங்கு கூட தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது, உனக்கு எப்படா தெரியும்ட்டு. நம்ம பிரேம் இருந்துட்டு நான் உன்னோட ஐஜி போஸ்ட்டில் பார்த்தேன், நான் மட்டும் இல்லை இந்த உலகமே பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டேவும் அவனுக்கு வந்து அந்த மேக்கப் ரிமூவர் கொண்டு வந்து கொடுக்குறான் நம்ம பிரேமு. நம்ம பேட்டுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு தெரியாமல் அதிகமாக யூஸ் பண்ணேன். நம்ம பிரேமுக்கு கடுப்பாதடே உனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியலையா, கொண்டா நானே உனக்கு யூஸ் பண்ணி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் வந்து அவன் கையில் இருந்த அந்த மேக்கப் ரிமூவர் இதெல்லாமே வாங்கிட்டு நம்ம பிரேம் பேட்டுக்கு தொடச்சி விட போகிறான். சரி கொஞ்சம் பக்கமாக வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் கொஞ்சம் க்ளோஸாக வந்துடுறான். டே ரொம்ப க்ளோஸாக இருக்குது கொஞ்சம் தள்ளி போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் போயிடுறான். அப்புறம் அப்படியே தொடச்சி விட்டுகிட்டே இருக்கான் நம்ம பிரேம். இவன் இப்படி தொடச்சி விட்டுகிட்டே இருக்க நம்ம பேட் பையன் அவனை பார்த்து சிரிக்கிறான். ஏன்டா இப்போ என்னை பார்த்து சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் வந்து பேட் கிட்ட கேட்க பேட் இருந்துட்டு உன்னோட கன்னத்தில் அந்த டிம்பிள் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குடா, இது மாதிரி எனக்கும் இருந்தால் நானும் ரொம்பவே அழகாக இருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம பிரேமும் சிரிச்சுக்கிட்டு என்னடா உனக்கும் இதே மாதிரி டிம்பிள் வேணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டான். ஆமாம் எனக்கும் வேணும், எனக்கும் இருந்துச்சுன்னா நானும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக ஹேண்ட்ஸமாக இருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல பிரேம் இருந்துட்டு இந்த டிம்பிள்லாம் உனக்கெல்லாம் கிடையாது எனக்கு மட்டும்தான், ஏன்னா நான் ரொம்பவே ஹேண்ட்ஸம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிக்கிறான். சிரிச்சிட்டு சரி ஓகே நீ இங்கேருந்து கிளம்பி போ எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அடித்து துரத்தி விடுறான். நம்ம பேட் இருந்துட்டு வெளியே போய் நின்றுட்டு டே என்னோட ரூம் கீயை நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்டா, ஒரு நாள் இன்னைக்கு நைட் நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கவா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் வந்து பிரேம் கிட்ட கேட்க பிரேம் இருந்துட்டு அது உன்னோட கனவுல தான் நடக்கும், ஒழுங்கு மரியாதையா உன்னோட டேம்க்கு ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி அவனை துரத்தி விட ட்ரை பண்ணிட்டு இருக்க. இவன் இருந்துட்டு டேய் உண்மையை தான்டா சொல்கிறேன், நான் சொல்கிறது கொஞ்சமாவது நம்புடா, என்னோட ரூம்க்கு என்கிட்ட இல்லைடா ப்ளீஸ்டா ஒரு நாள் நைட்டு தானே ப்ளீஸ் நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் பையன் ரொம்ப பாவமாக நம்ம பிரேம் கிட்ட கெஞ்சின்ட்டு கெஞ்சிட்டு இருக்கான்.
ஆனால் நம்ம பிரேம் கிட்ட நம்ம பேட்டோட பப்பெல்லாம் வேகிற மாதிரி இல்லை. ஓ அவள் இருந்துட்டு நிஜமாவா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரூம் டோரை அப்படியே நாக் பண்ணிடுறான். நம்ம பேட்டை இருந்துட்டு டேய் டேய் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். இவன் நாக் பண்ணிட்டு அந்த ஹோல் இருக்குல்லையே அந்த ஹோல் வழியா இவன் இருக்கானா போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த ஹோல் வழியாக பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு அப்படியே பையன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம பிரேம் பையன் ரக்பி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காண்டி அங்கே வந்து உட்காந்துருக்கான். அந்த இடத்துக்கு பேட்டு வரான். ஏன்னா இவங்க 2 பேர் தான் ஆப்போசிட் டீமு. ஸோ 2 பேருமே அந்த இடத்துல இருக்காங்க. நம்ம பேட் வந்து பிரேமை பார்த்து உனக்கு ஷோராக தெரியுதா நீ ப்ளே பண்ணுறதுக்கு ஃபிட்டாக இருக்கியா என்ன அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட கேட்க பிரேம் இருந்துட்டு சார் இங்கெல்லாம் வந்து உட்கார மாட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு பேட் இருந்துட்டு ஏண்டா உனக்கு பயமாவே இல்லையா நம்ம 2 பேர் இப்படி ஒன்றா உட்கார்ந்ததா யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? ஓ ஒரு வேளை பஸ் ஸ்டாப்பை பற்றி பேசுகிறாங்கன்ட்டு நினைப்பாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் வந்து பிரேம் கிட்ட கேட்க பிரேம் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் லைட்டாக நக்கலாக சிரிக்கிறான். இவன் இப்படி சிரிச்சிட்டு இருக்க நம்ம பேட் இருந்துட்டு அதுவும் இல்லாட்டி ஒரு வேளை நம்ம 2 பேரும் ஃப்ளோட் பண்ணுறாங்கன்ட்டு நினைப்பாங்களோ என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும். நம்ம பேட் வந்து பிரேமோட தலையை லைட்டாக கலைச்சி விட இவனுக்கு கடுப்பாயிட்டு அப்படி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அவனோட ஷோல்டரை வச்சு லைட்டாக தள்ளி விடுறான். இதை பார்த்து நம்ம பேட் இருந்துட்டு ஓ சார் சீக்கிரமாகவே சரியாயிட்டீங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அவனோட ஹேரை கழிச்சு விட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நம்ம பிரேம் இருந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க போதும் நிறுத்து இந்த மாதிரி பண்ணாத எல்லாருமே பார்க்குறாங்க போதும் நிறுத்துன்னு சொல்கிறல்ல ஏன் என்கிட்ட இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணிட்டு இருக்க போதும் நிறுத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் பையன் பேட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க 2 பேரும் க்யூட்டாக விளையாண்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு இங்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே வரா. இங்கு இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஓ இந்த மூமெண்ட் சூப்பராக இருக்குது இன்னொரு தாட்டி நீங்கள் இதே மாதிரி ப்ளே பண்ணுறீங்களா நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி இங்கு வந்து நம்ம பிரேம்கிட்டேயும் பேட்கிட்டேயும் சொல்ல நம்ம பிரேம்க்கு லைட்டாக கடுப்பாது. நம்ம பேட் இருந்துட்டு எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் இங்கேருந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நம்ம இங்கு வந்து பிரேம் கிட்ட பிரேம் இப்போ நீ ஓகேவா பேட் வந்து என்கிட்ட சொன்னால் உனக்கு வந்து ஷோல்டரில் இன்ஜுரி ஆயிடுச்சுன்ட்டு இப்போ உனக்கு எப்படி இருக்குது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி இங்கு வந்து பிரேம் கிட்ட கேட்க பிரேமும் இருந்துட்டு இப்போ ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இங்கே இருந்துட்டு சரி ஓகே நீ நல்லா விளையாண்டு இந்த இதில் வின் பண்ணேன்னா உனக்காண்டி நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் நல்லா விளையாடு அப்படிங்கிற மாதிரி இங்கு வந்து பிரேம் கிட்ட சொல்ல பிரேமும் இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்து லைட்டாக சிரிக்கிறா. எனக்கும் இருந்துட்டு சரி ஓகே நான் உன்னை அப்புறமேட்டா மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி. இவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக பார்த்தா நம்ம பேட் பையன் அங்கேருந்து நம்ம பிரேம் பையனே பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். அப்புறம் இவங்க 2 பேத்துக்கான மேட்ச் அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு மேட்சை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது நம்ம பிரேம் தான். மேட்சும் அங்கே சூப்பராக போயிட்டுருக்கு. இவங்க ஒரு கோல் போட அவங்க ஒரு கோல் போட அப்படிங்கிற மாதிரி மேட்ச் வந்து அங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் பால் வந்து நம்ம பேட்டோட கையில் இருக்க நம்ம பிரேம் பையன் அந்த பாலை பிடுங்குறன்னு பேரில் அவனை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இவன் இப்படியே ஹக் பண்ண கேப்பில் அந்த பாலை வந்து கான் பையன் பேட் கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போயிடுறான். இவன் போனது தெரியாமல் நம்ம பிரேம் பையன் இன்னும் பேட் பையனே டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணுறான் ஆஹா பால் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் விட்டுறான். நம்ம பேட் இருந்துட்டு பிரேம் கிட்ட என்னை ஏன்டா இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ண நீ ஹக் பண்ணியிருக்கிறத பார்த்தா நான் என்னமோ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம்க்கு சொல்ல பிரேம்க்கு கடுப்பாயிட்டு போட அப்படிங்கிற மாதிரி போயிடுறான். அப்புறமும் மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப பரபரப்பாக அங்கே போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் பால் வந்து நம்ம பிரேம் கையில் இருக்க நம்ம பேட் வந்து அந்த பால் அவன் கையில் இருந்து எடுக்கிறா. அதாவது அவனை தள்ளி விட்டு அவன் கையில் இருந்து அந்த பால் எடுக்கிறான். நம்ம பிரேம்க்கு தான் ஆல்ரெடி அவனோட ஷோல்டரில் இன்ஜுரி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ லைட்டாக வலிக்க ஆரம்பிக்குது. இவனும் பார்க்குறான். பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா கான்கிட்ட இங்கே பாரு பிரேமை நான் கவர் பண்ணிக்கிறேன் நீ போய் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லு மற்றவங்க எல்லாரையுமே நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து கான்கிட்ட சொல்ல காணும் ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேருமே சூப்பராக விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ பால் வந்து நம்ம பிரேம் கையில் இருக்குது. பிரேம் தான் கோல் போடணும். இவன் இப்படி போட ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பேட் வந்து நம்ம பிரேமை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இந்த கான் பையன் நம்ம பேட் சொன்ன எதுவுமே கேட்காம கான் வந்து நம்ம பிரேமை தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டதில் பையனுக்கு ரொம்பவே வலிக்குது போல் அவனோட ஷோல்டர். பையன் அங்கேயே சுருண்டு கீழே விழுந்துட்டான். ரொம்ப துடிச்சிட்டு இருக்கான் வழியில். எல்லாருக்குமே அங்கே ஷாக்கிங்காக இருக்குது. இங்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா அவளுக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. பார்க்குற நம்ம பேட்டுக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. வேதா இருந்துட்டு என்னாச்சு ஓகேவா ரொம்ப வலிக்குதா உன்னோட ஷோல்டர் வா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேதா நம்ம பிரேமா அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்கான். பேட்டுக்கு கடுப்பாயிட்டு கான்கிட்ட நான் அவங்ககிட்ட என்னடா சொன்னேன் நீ என்னடா பண்ணி வச்சிருக்கேன் நான் தான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொன்னல அதை விட்டுட்டு நீ ஏன்டா அவனை ஸ்டாப் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் வந்து கானை பிடிச்சி சத்தம் போட கானுக்கு கடுப்பாயிட்டு இப்போ உனக்கு என்ன ஆச்சு நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற நீ பண்ணுறதே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கான் வந்து பேட்டை பிடிச்சி சத்தம் போட ஆரம்பிக்கிறான். நம்ம பேட்டுக்கே பிரேம் கிட்ட போய் பேசி ஆகணும் போல். அதனால அவங்ககிட்ட பேசுறதுக்காண்டி போகிறான். ஆனால் பையன் பேசுறதுக்கு விட மாட்டேங்கிறான். முன்னாடி வந்து நின்னுக்கிறான். எதா இருந்தாலும் என்கிட்ட பேசி என்னை தாண்டி அவங்ககிட்ட போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம
வந்து முன்னாடி நின்னுக்கிறான். நம்ம பேட்டுக்கு பார்க்க கடுப்பாது. அட போடா அப்படிங்கிற மாரி அங்கேருந்து போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் நம்ம வே இருந்துட்டு வாடா நம்மளும் இங்கேருந்து போலாம் அப்படிங்கிற மாரி நம்ம வே வந்து பிரேம் அங்கேருந்து கூட்டிட்டு போறான். நம்ம பிரேம் பையனும் போறான். ஆனா போகும்போது திரும்பி திரும்பி நம்ம பேட்டையே பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கான். அப்புறம் தனியா போய் உட்காந்து அவனோட காயத்துக்கு ஒத்தரம் எல்லாமே குடுத்துட்டுருக்கா. அந்த இடத்துக்கு இங்கு தண்ணி பாட்டிலோட போறா. தண்ணி பாட்டில் அவன் கையில குடுத்துட்டு, "இப்போ உன்னோட ஷோல்டர் வலி எப்படி இருக்கு? ஓகேவா?" அப்படிங்கிற மாரி இங்கு வந்து நம்ம பிரேம் கிட்ட கேட்க, பிரேமும் இருந்துட்டு, ஓகே இந்தா லைட்டா வலிக்குது. ஆனா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல." அப்படிங்கிற மாரி நம்ம பிரேம் வந்து இங்கு கிட்ட சொல்ல, இங்கும் இருந்துட்டு, "சரி ஓகே. நீ மட்டும் அங்க இருந்திருந்தன்னா, கண்டிப்பா உன்னோட டீம் தான் வின் பண்ணியிருக்கும்." அப்படிங்கிற மாரி நம்ம இங்கு வந்து பிரேம் கிட்ட சொல்ல, பிரேம் இருந்துட்டு, "என்ன கம்ஃபர்ட் பண்றதுக்காண்டிலாம் அப்படியெல்லாம் சொல்லாத." அப்படிங்கிற மாரி பிரேம் வந்து இங்கு கிட்ட சொல்ல, இங்கு இருந்துட்டு, "நான் சீரியஸா தான் சொல்றேன். இந்த மேட்சோட எம்விபியே நீ தான். நீ மட்டும் ஃபுல்லா இருந்திருந்தனா, உன்னோட டீம் தான் வின் பண்ணியிருக்கும்." அப்படிங்கிற மாரி இங்கு வந்து நம்ம பிரேம் கிட்ட சொல்றா. இதுலேருந்து ஒண்ணு தெரியுது, நம்ம பிரேமோட டீம் வந்து தோத்து போயிருச்சுன்ட்டு. நம்ம இங்க இருந்துட்டு அவனுக்கு ஒரு பிரேஸ்லெட் எடுத்து நீட்டுறா. நம்ம பேட்டுக்கு ஒரு பிரேஸ்லெட் குடுத்துருப்பா இல்லையா? அதே மாரி ஒரு பிரேஸ்லெட் எடுத்து நீட்டுறா. "இது உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம பிரேமும் இருந்துட்டு, நல்லா இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றா. அதுக்கு நம்ம இங்க இருந்துட்டு, "இத நான் உனக்காண்டி தான் பண்ணேன். 10th படிக்கும்போதே உனக்கு குடுக்கணும்னு நெனச்சேன். ஆனா நீ தான் அங்கருந்து போயிட்ட." அப்படிங்கிற மாரி இங்க வந்து நம்ம பிரேம் கிட்ட சொல்ல, பிரேமும் அத பார்த்துட்டு, கியூட்டா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்ல, இங்கும் இருந்துட்டு, "சரி ஓகே நானே உனக்கு போட்டு விடுறேன்." அப்படிங்கிற மாரி அந்த பிரேஸ்லெட்ட நம்ம பிரேம்க்கு அவளே போட்டு விடுறா. அந்த பிரேஸ்லெட்ல இவனோட நேம் இனிஷியலான பி அப்படிங்கிற மாரி லெட்டரும் போட்டிருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நம்ம பிரேம்க்கு இங்கு கிட்ட இருந்து ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு. அதனால நம்ம பிரேம் பையன் இங்கேயே பார்த்துட்டு இருக்கான். இங்க பார்த்துக்கிட்டேவும் இங்கு கிட்ட, "எங்க உனக்கு பேட்ட பிடிச்சிருக்கா?" அப்படிங்கிற மாரி பையன் ஓப்பனாவே கேட்டுறான். இவன் இந்த மாரி கேட்டோன்னேவும் நம்ம இங்கு சிரிக்க ஆரம்பிக்கிறா. "என்கிட்டயே கேட்ட?" அப்படிங்கிற மாரி கேட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. சிரிச்சுட்டு, "இங்க பாரு, நீ எனக்கு எப்படி ஒரு ஃப்ரெண்டோ அதே மாரி தான் அவனும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும் தான். ஏன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன?" அப்படிங்கிற மாரி இங்கு வந்து நம்ம பிரேம் கிட்ட கேட்க, பிரேம்க்கு ஒரு மாரி இருக்கு. "அது அப்படியெல்லாம் கிடையாது. நான் சும்மா கேட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத இது எல்லாத்தையுமேவும் நம்ம பேட் பையன் தனியா நின்னு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் நம்ம பிரேம் வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்ல தான் காமிக்கிறாங்க. பிரேம் வீட்ல இருக்க நம்ம பேட் வந்து அவனுக்காண்டி மெடிசன் இதெல்லாமே வாங்கிட்டு வந்து அவனோட ரூம் டோர நாக் பண்ண, இவனும் ஓப்பன் பண்றான். அவன் மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்து, "இந்தா உனக்காண்டி மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்தேன் வச்சுக்க." அப்படிங்கிற மாரி நம்ம பேட் வந்து பிரேம் கிட்ட குடுக்க, பிரேம் இருந்துட்டு, "இல்ல எனக்கு வேணாம். நோ தேங்க்ஸ்." அப்படிங்கிற மாரி சொல்றான். அவனும் இருந்துட்டு, "இல்ல இந்தா வச்சுக்க. உனக்காண்டி தான் வாங்கிட்டு வந்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, அவன் வாங்குற மாரி தெரியல. "இல்ல எனக்கு வேணாம். நீ இத பெருசா எடுத்துக்காத விட்டுரு." அப்படிங்கிற மாரி அவன் சொல்லிட்டு இருக்க, இவன் இருந்துட்டு, "இங்க பாரு இத வாங்கிக்க. வாங்கிட்டு எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணு. அந்த ஃபேவர இன்னைக்கு நைட்டு நான் உன்னோட வீட்ல வந்து ஸ்டே பண்ணிக்கிறவா? அதாவது நைட்டு தூங்கிக்கவா?" அப்படிங்கிற மாரி நம்ம பேட் வந்து பிரேம் கிட்ட கேட்க, பிரேம் இருந்துட்டு, "என்னடா உனக்கு ஏதாவது லூஸ் ஈஸு பிடிச்சிருச்சா? என்ன எப்ப பார்த்தாலும் இப்படியே கேட்டுட்டு இருக்க? உன்னோட ரூம் கீ எங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம பிரேம் வந்து பேட் கிட்ட கேட்க, பேட் இருந்துட்டு, "என்னோட ரூம் கீ வந்து மிஸ் ஆயிடுச்சுடா." அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு பிரேம் இருந்துட்டு, "அப்பனா ஃபாக்கு கால் பண்ணி உன்னோட ரூமோட ஃபேர் கீ வந்து கொண்டு வர சொல்லு." அப்படிங்கிற மாரி பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்ல, பேட் இருந்துட்டு, "நான் ஆல்ரெடி நெறைய தாட்டி கால் பண்ணிட்டேன்டா. ஆனா அவ காலே எடுக்கவே இல்ல. ஒருவேள அவ தூங்க போயிட்டான்னு நெனைக்கிறேன். ப்ளீஸ்டா." அப்படிங்கிற மாரி பேட் வந்து பிரேம் கிட்ட கேட்க, பிரேம் இருந்துட்டு, "சரி ஓகே அப்பனா நானும் தூங்க போறேன்." அப்படிங்கிற மாரி ரூம் டோர நாக் பண்ண போறான். அவன் இருந்துட்டு, "டேய் நான் நிஜமா தான்டா சொல்றேன். நான் சொல்றத நம்புடா. ப்ளீஸ்டா இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும் நான் இங்க ஸ்டே பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ்." அப்படிங்கிற மாரி பேட் வந்து அங்க கெஞ்சிக்கிட்டே இருக்க, பிரேம் வந்து காது கேட்காம கதவ மூடிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம பேட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு மாரி திரு முழிச்சுட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பிரேம் வந்து நம்ம பேட்டோட ரூம அப்படியே லைட்டா எட்டி பார்க்குறான். அவன் என்ன பண்றான் அப்படிங்கிற மாரி எட்டி பார்க்க, நம்ம பேட் பையன் அவன் ரூமுக்கு வெளிய உட்காந்து கன்டினியூவா கால் பண்ணிட்டே இருக்கான். அவனோட தங்கச்சிக்கா, ஃப்ரெண்டுக்கான்னு தெரியல. ஆனா கன்டினியூவா கால் பண்ணிட்டே இருக்கான். அந்த பக்கத்துல இருந்து கால் யாருமே அட்டெண்ட் பண்ற மாரி தெரியல. இவனுக்கு பைத்தியமே பிடிக்கிற மாரி இருக்கு. என்னடா யாருமே கால் அட்டெண்ட் பண்ணல அப்படிங்கிற மாரி கடுப்பா உட்காந்துருக்கான். இது எல்லாத்தையுமேவும் அவன் கதவு ஹோல் வழியா நம்ம பிரேம் வந்து பார்த்துட்டு தான் இருக்கான். பார்த்துட்டு, சரி ஓகே நம்மளுக்கு என்ன நம்ம தூங்க போலாம் அப்படிங்கிற மாரி போறான். ஆனா அவனால மனசு கேட்கல. சரின்னு சொல்லிட்டு டோர ஓப்பன் பண்ணிட்டு, "உள்ள வாடா." அப்படிங்கிற மாரி நம்ம பிரேம் பையன் லைட்டா தலைய மட்டும் ஆட்டுறான். இவன் இப்படி தலையாட்ட நம்ம பேட் பையன் பார்த்துக்கிட்டே இருக்க, இவன் 1, 2 அப்படிங்கிற மாரி எண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம பேட்டுக்கு நல்லாவே தெரியும் 3 எண்றதுக்குள்ள உள்ள வரலாட்டி அவன் மறுபடியும் கதவ சாத்திருவான். நம்ம வெளியவே உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற மாரி நம்ம பேட்டுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவன் 2 எண்றதுக்குள்ளேயேவும் இவன் எல்லாத்தையுமே தூக்கிட்டு உள்ள வந்துட்டான். இவன் உள்ள வர அவனும் கதவ சாத்திட்டு 2 பேருமே தூங்குறதுக்காண்டி அங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க.
நம்ம பிரேம் பையன் நம்ம பேட் தூங்குறதுக்காண்டி கீழே பெட்ஷீட்டு தலைகாணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம பேட்டும் வரா. பேட் வர நம்ம பிரேம் போய் பெட்டில் படுத்துக்கிறா. நம்ம பேட் இருந்துட்டு நான் ஷார்ட் இல்லாமல் தூங்குறது உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம பிரேம் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட அழுக்கு டிஷர்ட்டை ஒன்று தூக்கி போட, இவனும் இருந்துட்டு கேட்ச் பிடிச்சிட்டு அந்த டிஷர்ட்டை வாங்கிக்கிறான். நம்ம பிரேம் இருந்துட்டு இது அழுக்கு நான் இன்னும் துவைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் இருந்துட்டு பரவாயில்ல உன்னோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த டிஷர்ட்டை மூந்து பார்த்துக்கிட்டேவும் அந்த டிஷர்ட்டையும் போட்டுக்கிறான். போட்டுட்டு ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த டிஷர்ட்டை நான் உனக்கு வாஷ் பண்ணி தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இருந்துட்டு ஒன்றும் தேவையில்லை, நீ கொடுத்தாலும் இந்த டிஷர்ட்டை நான் தூக்கி தான் போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம பேட் பையனுக்கு தூக்கம் வரல போல, அவள் அப்படியே உட்காந்துருக்கான். நம்ம பிரேம் இருந்துட்டு என்ன தூங்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இருந்துட்டு அது உண்மையை சொல்லணும்னா எனக்கு என்னோட டால் இல்லாமல் தூக்கமே வராது தெரியுமா. எனக்கு என்னோட டாலை ஹக் பண்ணிட்டு தூங்கினா தான் எனக்கு தூங்கின மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கோல்டாக இருக்கா, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்லிட்டு இங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இருந்துட்டு இங்கே பாரு ஓவராலாக திங்க் பண்ணாத, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதாவது அவன் எதுவும் முடியாது சொல்கிறான்னா ஒன்றா பெட்டில் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேட் கேட்பான்ட்டு நம்ம பிரேம் நினச்சிட்டு அதெல்லாம் முடியாது, ஓவராலாக திங்க் பண்ணாத, ஒழுங்காக கீழே தூங்கு அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்ல, பேட் இருந்துட்டு ஆனால் நான் உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல, பிரேமும் இருந்துட்டு சரி ஓகே தள்ளி தொலை அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்லிட்டு நம்ம பிரேம் அவனோட பிளாங்கெட்டை நம்ம பேட் கூட கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்கிறான். இவன் இப்படி ஷேர் பண்ண நம்ம பேட் வந்து அந்த பிளாங்கெட்டை எடுத்து மோந்து பார்த்துட்டு டேய் இதில் கூட உன்னோட டிஷர்ட் ஸ்மெல் தாண்டா வருது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல, பிரேம்க்கு கடுப்பாயிட்டு என்னோட பிளாங்கெட்டை என்கிட்டயே கொடுற அப்படிங்கிற மாதிரி அதை பிடிச்சி இழுக்க, நம்ம பேட் இருந்துட்டு சரி சரி ஓகே நான் மறுபடியும் இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணல, சரி சாரி அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல, பிரேமும் இருந்துட்டு அந்த பயம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகிறான். நம்ம பேட் இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் பிளாங்கெட் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல, பிரேம் இருந்துட்டு அதெல்லாம் முடியாது, கொஞ்சமாக தான் கொடுப்பேன், வேணும்னா படு இல்லாட்டி போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்கிறான். இவனும் இருந்துட்டு அட போட ரொம்ப தாண்டா நீ கஞ்சத்தனம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே தூங்க போகிறாங்க. என்னதான் இவங்க ரெண்டு பேரும் தூங்கலான்னு சொன்னாலும் ரெண்டு பேருக்குமே தூக்கம் வர மாட்டேங்குது. ரெண்டு பேருமே விட்டத்தை பார்த்துட்டு முழிச்சிட்டு தான் இருக்காங்க. நம்ம பேட்டை இருந்துட்டு பிரேம் கிட்ட டே நீ தூங்கிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இருந்துட்டு இல்லை நான் இன்னும் தூங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம பேட்டை இருந்துட்டு பிரேம் கிட்ட சரி ஓகே உன்னோட இப்போ ஷோல்டர் பெயின் எப்படி இருக்குது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் நம்ம பேட்டை இருந்துட்டு உனக்கு இங்க் ப்ரேஸ்லெட் கொடுத்தாலா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இவனும் இருந்துட்டு ஆமாம் கொடுத்தா, உங்ககிட்ட இருக்கிற மாதிரியே தான் இதுவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் இருந்துட்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனும் இருந்துட்டு அப்படியே லைட்டாக திங்க் பண்ணி பார்க்குறான். திங்க் பண்ணி பார்த்துக்கிட்டேவும் இவன் இருந்துக்கிட்டு நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நம்ம பிரேம் நம்ம பேட் கிட்ட, பேட்டும் இருந்துட்டு நானும் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பிரேம் இருந்துட்டு சரி ஓகே அப்போ ஃபஸ்ட்டு நீயே கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம பேட்டும் இருந்துட்டு உனக்கு இங்கே பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பிரேம் இருந்துட்டு நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு இவன் இருந்துட்டு நான் தானே உங்ககிட்ட ஃபஸ்ட்டு கேட்டேன் நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பிரேம் இருந்துட்டு நீ கேட்டால் நான் சொல்லணுமா முடியாது போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் பிரேம். பேட்டும் இருந்துட்டு சரி ஓகே நம்ம 1 2 3 சொல்லலாம், அப்போ ரெண்டு பேருமே ஒன்றாவும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்ல, பிரேமும் ஓகேன்னு சொல்கிறான். அவனும் 1 2 3ன்னு சொல்ல, இவன் இருந்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இருந்துட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதாவது நம்ம பிரேம் இருந்துட்டு எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம பேட் இருந்துட்டு ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம பிரேம் நம்ம பேட் ஆமாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனேவும் நம்ம பிரேம்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம பேட்டுக்கு நம்ம பிரேம் பிடிக்கலன்னு சொன்னோடனேவும் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பாடா எனக்கு இப்போதான் ரிலீஃபாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம பிரேம் இருந்துட்டு பேட் கிட்ட சரி ஓகே உன்னோட ஃபீலிங்கை நீ அவகிட்ட சொல்லலையா என்ன அப்படிங்கிற மாதிரி பிரேம் வந்து பேட் கிட்ட கேட்க, பேட் இருந்துட்டு இல்லை நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு அவளுக்கு என்ன பிடிக்குமாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் வந்து பிரேம் கிட்ட கேட்க, பிரேம் இருந்துட்டு அது ஏன்டா என்கிட்ட கேட்குற, எனக்கு எப்படி தெரியும், எனக்கெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் வந்து பேட் கிட்ட சொல்கிறான். ஆனால் நம்ம பிரேம்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம பேட்க்கு எங்கே பிடிச்சிருக்குன்ட்டு தெரிஞ்ச உடனேவும் இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். நம்ம பேட் டக்குன்ட்டு எந்திரிச்சு உட்காந்து டேய் நான் சீரியஸாக தான் கேட்குறேன், நீ அவளாக இருந்தா உனக்கு என்ன பிடிச்சிருக்குமா என்ன அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட கேட்க, பிரேம் இருந்துட்டு நம்ம பேட்டை பார்த்துட்டு எது உன்ன மாதிரி ஒருத்தனை எனக்கு பிடிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரேம் வந்து பேட் கிட்ட கேட்க, பேட் இருந்துட்டு ஏன்டா என்ன மாதிரி ஒருத்தனுக்கு என்னடா குறைச்சல், நான் எவ்வளோ விஷயம் உனக்காண்டி பண்ணியிருக்கேன், கொஞ்சம் திங்க் பண்ணிப்பாரு அவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னோட ஃப்ரெண்டு கான் கிட்ட இருந்து உன்னை சேவ் பண்ணது, உன்னோட கிட்ட நான் இத்தனை வருஷமா பத்திரமா கரையான் சாப்பிடாம வச்சிருந்தது, அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் நம்ம ரெண்டு பேரும் ஒரே பேண்டில் இருந்தது அப்படின்ட்டு நம்ம பேட் வந்து ஒவ்வொரு விஷயமா நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல,
நம்ம பிரேம் பையன் அப்படியே திங்க் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறான். அதாவது அவங்க 2 பேரும் கிறிஸ்மஸ் டைமில் ஒன்றா மியூசிக் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்களே ஒரே பேண்டில் இருந்துட்டு. அப்போ கூட நம்ம பிரேம் பையன் ஒரு சாங் பாடியிருப்பான். அந்த சாங் பாடும்போது அப்படியே நம்ம பேட் பையனை பார்த்துக்கிட்டே பாடியிருப்பான். அப்புறம் ஒரு டைம் மியூசிக் ரூமில் இருக்கும்போது இவங்கிட்ட பிக் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பேட் பையன் அவனோட ஸ்டூடெண்ட் ஐடி கார்டை கட் பண்ணி பிக்காக ரெடி பண்ணி கொடுத்துருப்பான். கொடுத்துட்டு இந்த உலகத்திலேயேவோ இந்த மாதிரி ஒரு பிக்கு உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்லியிருப்பான் அந்த விஷயம். அப்புறம் பஸ் ஸ்டாண்டு கட்டுற விஷயத்தில் அவனுக்கு நிறையா ஐடியாஸ்க்காண்டி ஹெல்ப் பண்ணுறது நம்ம பேட்டு தான் அந்த விஷயம். அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் விஷயத்தில் அந்த போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நம்ம பிரேம்க்கு வந்து நம்ம பேட் தான் நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருப்பான் அந்த விஷயம். அப்புறம் அவனோட கிட்டாரை நம்ம பேட் தானே பத்திரமா வச்சுருப்பான், அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது எல்லாத்தையுமே நம்ம பிரேம் பையன் இப்போ திங்க் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். நம்ம பேட் இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு அடே பிரேம் பிரேம் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். அவன் ஓவராக திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். இவன் கத்தவும் தான் அவன் இருந்துட்டு என்ன விஷயம்டா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் இருந்துட்டு ஏண்டா இவ்வளோ பண்ணியும் உனக்கு என்ன பிடிக்கலையா என்ன அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட கேட்க பிரேம் இருந்துட்டு அவனை பார்க்குறான். இவனும் பிடிச்சிருக்குன்ட்டு சொல்ல வருவான்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆவலாக அவனோட பதில் எதிர்பார்த்துட்டு இருந்தான். அவன் இருந்துட்டு எனக்கு ஐ ஹேட் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கமாக திரும்பி படுத்துக்கிறான். இவன் இருந்துட்டு என்னடா பொசுக்குண்டா ஹேட் யூன்னு சொல்லிட்டு என்கிட்டயும் நிறைய குட் குவாலிட்டியெல்லாம் இருக்குது தெரியுமா, எனக்கு என்னையே ரொம்ப பிடிக்கும், நானும் பார்க்க தானே போகிறேன், உனக்கு எப்படிப்பட்ட ஆள் வரப்போகிறாங்கன்ட்டு நீ எங்கே தேடினாலும் இந்த உலகத்தில் என்ன மாதிரி ஒரு பாதி நல்லவனை உன்னால் கண்டே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேட் வந்து பிரேம் கிட்ட சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தூங்குறான். இவன் இப்படி தூங்க நம்ம பிரேம் இருந்துட்டு பேட் தூங்குறானா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக திரும்பி அவன் தூங்குறத பார்க்குறான். அவனும் இருந்துட்டு இவன் பார்க்குறானா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அவன் அந்த பக்கமாக திரும்பிக்கிறான். இவன் இருந்துட்டு அட போடா அப்படிங்கிற மாதிரி பிளாங்கெட் எடுத்துட்டு இவன் இந்த பக்கமாக திரும்பி படுத்துக்கிறான். அப்புறம் நம்ம பேட் பையன் அந்த பக்கமாக நல்லா திரும்பி படுக்க நம்ம பிரேம் இருந்துட்டு லைட்டாக திரும்புகிறான். அவனோட கண்ணெல்லாம் நல்லா கலங்கிருக்கு, கண்ணுல இருந்து தண்ணியாக வந்துட்டு இருக்கு. நம்ம பிரேம் இருந்துட்டு பேட் தூங்குறானா அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இவன் வந்து அவனை பார்த்து சிரிக்கிறான். சிரிச்சுட்டு அவனோட கண் எல்லாமே கலங்கிருக்கதா ஸோ எல்லாத்தையுமே துடைக்கிறான். துடைச்சிட்டு அப்புறம் என்ன நினச்சேன்னு தெரியல, குட்ரா என்னோட பிளாங்கெட்டை அப்படிங்கிற மாதிரி அவனோட பிளாங்கெட்டை ஃபுல்லாக இழுத்துட்டு அந்த பக்கமாக திரும்பி படுக்கிறான். இதோட எபிசோட் 4ல் பார்ட் 2 கம்ப்ளீட்டாக முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க.